வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. நேபாளத்தில் பேரழிவு வெள்ளம், இலங்கையர்களின் நிலை என்ன? வெளியான முக்கிய தகவல். இன மதவாத மோதல்களுக்கும் இனி இடமளிக்கப் போவதில்லை, ஜனாதிபதி அதிரடி உறுதி. சமூக ஊடகங்களில் பெண்கள் சிறுவர்களை குறிவைக்கும் கும்பல், இலங்கையில் அதிர்ச்சி. இந்தியாவில் வாழும் இலங்கை அகதிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. பாதுகாப்பாக நாடு திருப்ப சட்ட ரீதியான தளர்வுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவிப்பு. இலங்கையில் அடுத்த கட்ட ஆபத்து. நீர்த்தேக்கங்களில் வேகமாக குறையும் நீர்மட்டம், விவசாயிகளுக்கு புதிய சிக்கலா? நேபாளத்தில் பேரழிவு வெள்ளம், 162ஆக உயர்ந்த உயிரிழப்பு. நிலநடுக்கம் அல்ல, பனிப்பாறை சரிவே வெள்ளத்திற்கு காரணம் என புதிய தகவல். அமெரிக்காவிற்கு அதிர்ச்சி. சீனாவின் புதிய ஹைப்பர்சோனிக் ஆயுதம் குறித்து எச்சரிக்கை. முதலீட்டுக்கு இந்தியாதான் சிறந்த இடமா? கனடாவில் நிர்மலா சீதாராமன் பேச்சு. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய திடீர் வெள்ளப்பெருக்கில் இலங்கையர்கள் எவரும் பாதிக்கப்பட்டதாக இதுவரை தகவல்கள் கிடைக்கவில்லை என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிவிவகார அமைச்சின் தகவலின்படி தற்போது சுமார் 85 முதல் 100 இலங்கையர்கள் நேபாளத்தில் தங்கியுள்ளனர். இவர்களில் சுமார் 20 மாணவர்களும் சர்வதேச நிறுவனங்களில் பணியாற்றும் சில இலங்கையர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தின் ராஸ்வா மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த பேரழிவு வெள்ளம் போதே கோசி ஆறு மற்றும் அதனுடன் இணைந்த பகுதிகளில் பாரிய அழிவை ஏற்படுத்தியுள்ளது. வீடுகள், பாலங்கள், வீதிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதுடன் நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். தற்போதைய தகவலின்படி நேபாளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 162ஆக உயர்ந்துள்ளது. மேலும் பலர் காணாமல் போயுள்ள நிலையில் மீட்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை காணாமல் போனவர்களில் வெளிநாட்டவர்களும் அதிகளவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தொடர்பில் தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. இதனிடையே நேபாளத்தில் உள்ள இலங்கையர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி அவர்களின் நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. காத்மாண்டுவில் உள்ள இலங்கை தூதரகமும் நிலைமையை கண்காணித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் மீண்டும் எந்தவொரு இனவாத அல்லது மதவாத மோதல்களுக்கும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். நபிகள் நாயகத்தின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நீர்கொழும்பில் நடைபெற்ற 42வது தேசிய மீலாதுன் விழாவில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக இடம்பெற்ற இன மோதல்களால் இலங்கை பாரிய அழிவுகளை சந்தித்துள்ளதாகவும் அந்த கொடூரமான அனுபவங்களின் பாதிப்பை இன்றைய தலைமுறையினரும் எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே நாட்டில் மீண்டும் எந்தவொரு இன மோதலும் உருவாக்குவதற்கு இடமளிக்கப்படாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டின் நீதித்துறை தொடர்பிலும் கருத்து தெரிவித்த அவர் நீண்ட காலமாக வழக்குகள் முடிவுக்கு வராமல் இருப்பதால் மக்கள் நீதியின் மீதான நம்பிக்கையை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனை தீர்க்க குற்றப்புலனாய்வுத்துறை, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு, சட்டமா அதிபர் திணைக்களம், ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பு உள்ளிட்ட நிறுவனங்களை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் மக்களுக்காக எடுக்கப்படும் தீர்மானங்களில் சிறிய அளவிலான எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றிலிருந்து அரசாங்கம் பின்வாங்காது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எனினும் ஏதேனும் தீர்மானத்தில் குறைபாடுகள் இருப்பது தெரிய வந்தால் அதனை மாற்றுவதற்கு அரசாங்கம் தயங்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசாங்கத்துடனான முக்கிய சேவைகள் மற்றும் கொடுக்கல் வாங்கல்களை மக்கள் வீட்டிலிருந்தே இணைய வழியாக மேற்கொள்ளக்கூடிய அமைப்பை உருவாக்கி அரசு சேவையை மேலும் திறன்மிக்கதாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். நபிகள் நாயகத்தின் போதனைகளில் வலியுறுத்தப்பட்ட அமைதி, மனித நேயம், பொருளாதார சமத்துவம் மற்றும் வறுமை ஒழிப்பு போன்ற கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் ஆட்சியை மக்கள் ஆதரவுடன் தொடர்ந்து முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பேஸ்புக் உள்ளிட்ட முன்னணி சமூக ஊடகங்களில் குழுக்களை உருவாக்கி சிறுவர்கள் மற்றும் பெண்களின் ஆபாச காணொலிகள் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்களை பணத்திற்கு விற்பனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் அமைச்சு தீவிர கவனம் செலுத்தியுள்ளதுடன் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கான அவசர நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆரம்பகட்ட விசாரணைகளின் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த விவகாரம் இலங்கை போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் மற்றும் கணினி
கணினி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சில குழுக்களை சோதனையிட்ட போது போலீஸ் சமூக ஊடக கணக்குகளை பயன்படுத்தி நெருங்கியவர்களை மற்றும் குடும்ப பெண்களின் புகைப்படங்கள் காணொலிகளை விற்பனை செய்ய முயற்சித்த சம்பவங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குழுக்களில் பெரும்பாலானவை வெளிநாடுகளில் இருந்து இயக்கப்படுவதாகவும் ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனால் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளின் சமூக ஊடக பயன்பாடு, அவர்கள் தொடர்பில் இருக்கும் நபர்கள் மற்றும் நண்பர்கள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. குடும்ப உறுப்பினர் ஒருவர் இத்தகைய இணைய மோசடியில் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது அதற்கு அடிமையாக இருந்தாலோ அவர்களுக்கு உடனடியாக உளவியல் மற்றும் சமூக ஆலோசனை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் தேவையான சட்ட உதவிகளை பெற்றுக் கொள்ளவும் 1938 மற்றும் 1929 ஆகிய கட்டணமில்லா உதவி தொலைபேசி இலக்கங்களை சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனிடையே இந்த ஆபத்து தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களும் பல்வேறு கட்டுரைகள் மற்றும் காணொலிகளை வெளியிட்டு வருகின்றனர். இந்தியாவில் அகதிகளாக வாழ்ந்து வரும் இலங்கை பிரஜைகள் எந்தவித விசாரணை அல்லது கைதுக்கும் உள்ளாகாமல் பாதுகாப்பாக நாடு திரும்புவதற்கு தேவையான சட்ட ரீதியான தளர்வுகள் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தில் முறைசாரா வழிகளில் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் வசித்து வந்த சில இலங்கையர்கள் பலாலி விமான நிலையம் ஊடாக நாடு திரும்பிய போது கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றதாக அமைச்சர் குறிப்பிட்டார். எனினும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலையீட்டின் பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி உயிரை பாதுகாப்பதற்காக முறைசாரா வழிகளில் நாட்டை விட்டு வெளியேறிய இளைஞர்கள் தற்போது நாட்டின் எந்தவொரு சர்வதேச விமான நிலையம் ஊடாகவும் அச்சமின்றி நாடு திரும்ப முடியும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடு திரும்பியவர்களின் மீள்குடியேற்றத்திற்கு தேவையான காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் ஊடாக உதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதன்படி 2026 ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் 65 ஏக்கரும், கிளிநொச்சியில் 128 ஏக்கரும், முல்லைத்தீவில் 615 ஏக்கரும், மன்னாரில் 135 ஏக்கருக்கும் அதிகமான காணிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் வறண்ட வானிலை காரணமாக பல மகாவலி நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் கணிசமாக குறைந்துள்ளதாக மகாவலி ஆணையகத்தின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சில நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் 30% அதிகமாக குறைந்துள்ளதுடன் சில நீர்த்தேக்கங்களில் கிட்டத்தட்ட 50% வரை சரிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை நிலவரப்படி கண்டலம் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 50%ஆகவும் கல்லுகக நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 55%ஆகவும் பதிவாகியுள்ளது. மேலும் போவதிந்த நீர்த்தேக்கத்தில் 21%, மடுரு ஓயாவில் 26%, கலேவேவாவில் 29%, கூருளு வேவவில் 27% நீர்மட்டம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தியப்பானா நீர்த்தேக்கத்தில் நீர்மட்டம் 15% குறைந்துள்ளதாகவும் மகாவலி ஆணையகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவுவினால் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் மேலும் குறைவடையும் வாய்ப்பு இருப்பதால் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நேபாளம் திபெத் எல்லை பகுதியில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 162 உயர்ந்துள்ளது. மேலும் 500க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேபாளத்தில் ராசுவா மாவட்டத்தில் உள்ள போதே கோசி ஆற்றில் புதன்கிழமை திடீரென ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு வீடுகள், பாலங்கள், வீதிகள் மற்றும் நீர்மின் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகளை அழைத்து சென்றது. முதல்கட்ட தகவல்களில் இந்த பேரழிவுக்கு நிலநடுக்கம் காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. ஆனால் தற்போது கிடைக்கும் புதிய ஆய்வு தகவலின்படி 5.2 டிக்டர் அளவிலான நில அதிர்வு உண்மையான நிலநடுக்கம் அல்ல, பனிப்பாறை மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்ததனால் ஏற்பட்ட அதிர்வாக இருக்கலாம் என அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. பனிப்பாறையின் ஒரு பகுதி மற்றும் பாறைகள் ஆற்று பாதையில் சரிந்து விழுந்ததால் மிகப்பெரிய அளவில் நீரும் சேரும் ஒரே நேரத்தில் கீழ் நோக்கி பாய்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவே திடீர் வெள்ளப்பெருக்குக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இந்த வெள்ளத்தால் நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளதாக பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனவர்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் யாத்திரிகர்களும் அதிகளவில்
உள்ளனர். இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்தவர்கள் தொடர்பிலும் தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கைலாஸ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்ற இந்தியர்களில் பலர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்க நேபாள ராணுவம், போலீசார் மற்றும் மீட்பு குழுவினர் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மோசமான வானிலை மற்றும் சேதமடைந்த வீதிகள் காரணமாக சில பகுதிகளை சென்றடைவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரளவின் முழுமையான சேத விவரங்கள் இதுவரை வெளியாகாத நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்வதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. சீனா தனது ராணுவ திறன்கள் தொடர்பான பல தகவல்களை ரகசியமாக வைத்திருக்கும் நிலையில் அந்நாடு உருவாக்கி வருவதாக கூறப்படும் புதிய ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் குறித்து அமெரிக்க உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆயுதங்கள் குறிப்பாக வானில் பறக்கும் அமெரிக்காவின் முக்கிய உளவு விமானங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்பு டேங்கர் விமானங்களை தாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இத்தகைய ஏவுகணைகள் சுமார் 2500 கிலோமீட்டர் முதல் 8000 கிலோமீட்டர் வரையான தொலைவை கடக்கும் திறன் கொண்டதாகவும் பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் குவாம் மற்றும் ஹவாய் பகுதிகளை இலக்காக கொள்ளக்கூடியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களின் முக்கிய ஆபத்து அவை ஒளியின் வேகத்தை விட பல மடங்கு வேகத்தில் பயணிப்பதுடன் பயணிக்கும் போது திசையை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டிருப்பதுதான். இதனால் வழக்கமான ரேடார் அமைப்புகள் மூலம் அவற்றின் பாதையை முன்கூட்டியே கணிப்பதும் இடைமறிப்பதும் சவாலானதாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. ஹைப்பர்சோனிக் கிளைடு வாகனங்கள் பொதுவாக ஏவுகணை மூலம் அதிக உயரத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அதிலிருந்து பிரிந்து வளிமண்டலத்திற்குள் மிக வேகமாக இலக்கை நோக்கி பயணிக்கும். பயணத்தின் போது எதிர்பாராத வகையில் பாதையை மாற்றும் திறன் இருப்பதால் பாரம்பரிய ஏவுகணைகளை காட்டிலும் இவை அதிக சவாலை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களாக கருதப்படுகின்றன. எனினும் சீனாவுடன் தற்போது எந்த வகையான குறிப்பிட்ட ஆயுதங்கள் உள்ளன என்பது தொடர்பான பல தகவல்கள் வெளிப்படையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. வெளியாகும் உளவுத்துறை தகவல்கள் மற்றும் அவற்றின் மதிப்பீடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சீனாவின் ஹைப்பர்சோனிக் ஆயுத திறன்கள் குறித்து அமெரிக்காவும் அதன் பாதுகாப்பு அமைப்புகளும் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்தியா உலகின் அதிவேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடாக இருப்பதுடன் நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு வலுவான வாய்ப்புகளை வழங்கி வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கனடாவின் டொனாட்டோவில் நடைபெற்ற சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் முதலீட்டாளர்கள் மற்றும் இந்திய வணிக சமூகத்தினர் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் இளம் மக்கள் தொகை, அதிகரித்து வரும் நுகர்வு, நிலையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் விரிவடைந்து வரும் மூலசாதன சந்தைகள் ஆகியவை முதலீட்டுக்கு சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் விரைவான நகரமயமாக்கல், வளர்ந்து வரும் நடுத்தர வர்க்கம் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகியவை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்தியாவின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் நிதி சேவைகள் மக்களுக்கான அணுகல் செலவை கணிசமாக குறைந்துள்ளதாகவும் UPI உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அமைப்பாக வளர்ந்துள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அதேவேளை இந்தியா கனடா இருதரப்பு உறவுகள் புதிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை வெறுமனே மூலதன பரிமாற்றத்துடன் மட்டுப்படாமல் ஆழமான நிறுவன ரீதியான ஒத்துழைப்பை நோக்கி விரிவடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து முதல்வனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.